நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நானும் நிஜமான இயேசு கிறிஸ்து எனக்கு தந்திருக்கிற ஜெப வீரர்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் தந்திருக்கிற ஜெப குறிப்புக்கும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் மறக்குவதற்கு மனிதன் அல்ல. உங்கள் வேதனையை, உங்கள் பிரச்சனையை, உங்கள் போராட்டத்தை மறக்குவதற்கு அவர் மனிதன் அல்ல. சீக்கிரத்தில் பதில் செய்வார். எல்லாவற்றிற்கும் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளிலும் உங்களுடைய ஜெப குறிப்பை எனக்கு அனுப்பி வைக்கலாம். விசேஷமாய் இந்த நாளில் நம்ம ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபித்து கடந்து செல்லுவோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் கடந்த நாட்களுள்ள கூட்டங்களை ஆசீர்வதித்தார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு காரியம், இன்றைக்கு அநேகர் புலம்புகிறது உண்டு. கடன் பாரத்தோடு இருக்கிறேனே. நேற்றைய தினத்தில் எனக்கு இலங்கையிலிருந்து ஒரு சகோதரி பேசுகிறார்கள். ஐயோ, நாங்களும் கடன் பாரத்தில் இருக்கிறோம். எங்கள் வீடும் சமாதானம் இல்லாது இருக்கிறது ஐயா. இந்த கடன் பாரத்தினால் எங்களுடைய வீடும் சமாதானம் இல்லாது இருக்கிறது. தேவன் எங்கள் கடன்களை மாற்றணும், எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தரணும், எனக்காக ஜெபியுங்கள் என்றார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அநேகம் ஆயிரம் ஜெப குறிப்புகள் இருக்கிறது. சிலர் சாட்சி சொல்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறது. 13 வருட கடன் அடைபட்டது என்று சொல்லும் பொழுது சந்தோஷம். 6 வருட கடன் அடைபட்டு இருக்கிறது என்று சொல்லும்போது சந்தோஷம். 3 வருடமாய் ஐயோ, என்னை வாட்டி வரைத்து கொண்டிருந்த கடன் இன்றோடு ஓய்ந்ததையா என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் அநேகருக்கு தேவன் அற்புதத்தை செய்யணும். ஒருவேளை உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த கடன் பாரத்தினால் பிடிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிப்போம். விசேஷமாய் எளியவர்களை இது நசுக்கி கொண்டிருக்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், பணம் இல்லாதவனை வாழ விடாது, இருக்கவனை தூங்க விடாதுன்னு. ஐயோ, இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. பணம் இல்லாதவன் வாழ வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறான். இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறான். தேவனே, உழைப்பின் வருமா ஆண்டவரே, உழைப்பின் கஷ்டத்தை பாருங்கப்பா. எவ்வளவு கடினமாய் வேலை செய்கிறார்கள். எதையெல்லாம் வெறுத்து வேலை செய்து கொண்டிருந்தும் கடனை அடைக்க முடியவில்லையே. ஒரு சகோதரி புலம்புகிறாள், என் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி நான் போடலையா, என் பிள்ளை அழும். எல்லா பிள்ளைங்களும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வருதுமா, எனக்கும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும் பொழுது என் இருதயம் அழுகிறது. ஆனால் என்னால் வாங்க முடியவில்லை. என் கூட சேர்ந்த பிள்ளைகளை என்னை கிண்டல் பண்ணுதாங்கம்மா, நான் பெரிய பிள்ளை ஆகிட்டேன், எல்லோரும் விலை கூண்டு ட்ரெஸ்ஸு போடுதாங்க, நீ இன்னுமா அந்த 500 ட்ரெஸ்ஸை போடுதேன்னு சொல்லும்போது எனக்கு வெக்கமாக இருக்குன்னு வந்து வீட்டில் வந்து சொல்லும் பொழுது என் இருதயமே வெடிக்கிறது. ஐயா, நான் என்ன செய்வேன் என்று புலம்புகிறேன். ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் உழைக்கிற உழைப்பு அந்த வட்டி கடைக்காரனுக்கே போகிறதே. எங்களால் இஎம்ஐ கட்ட முடியவில்லையே. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு வருமானம் ஒவ்வொரு நாளும் குறைகிறது போல தெரிகிறதே என்று புலம்புகிறார்களே. தேவனே, நீங்கள் மனதிறங்குங்கப்பா, நீங்கள் மனதிறங்குங்க ஆண்டவரே. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. உங்கள் பிள்ளைங்களுடைய கையின் பிரயாசத்தை வேறொருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்ப்பா. இன்னைக்கு இவங்களுடைய வருமானத்தை வேறொருத்தர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். தேவனே, நீர் மனதிறங்கும், அவருடைய சாபங்கள் நீங்கட்டும். ஐயோ, என் தகப்பன் வைத்த கடனை என்னால் அடைக்க முடியவில்லையே, என் பிள்ளைகள் கடன் வைத்து போய்விட்டார்கள், நான் அடைக்க முடியவில்லையே என்று புலம்புகிற உண்டு. இன்னும் சிலர் இருக்கிறீர்கள், கடனுக்காக பயந்து சத்ருமான கூட நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. என்னைக்கு நமக்கு கடன் அடப்படுவோம்னு நினைக்கிறேன்.
என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சேனைகளின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஏழைகளின் தெய்வம். ஏழைகளின் தெய்வம் அம்மா. ஆம், ஏழைகளின் தெய்வம். ஏழைகளை சிநேகித்தனாலே அவர் ஒரு ஏழை தச்சனுடைய வீட்டில் பிறந்து ஏழ்மையின் நிலை என்ன என்பதை அறிந்த தெய்வம். உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதிலாய் அல்ல, அதற்கு 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை தர தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு இயேசுவே என்று கூப்பிடுவாயா? எங்கள் வீடு இப்படி தான் இருக்கப்பா, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்தேன், இதே வேலை பார்க்குறவன் நல்லா இருக்கிறான், ஆனால் எனக்கு கடன் தானே மிஞ்சுகிறது, எனக்கு இன்னும் சொந்த வீடு இல்லையே, ஒரு நல்ல வாகனம் இல்லையே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கப்பா. தேவனே, மனதிறங்கும். இவருடைய கண்ணீருக்கு, இவருடைய வேதனைக்கு, வருத்தத்துக்கு இன்றைக்கு முடிவு உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அந்த ஜீவனுள்ள ஜீவாதிபதி எங்களை ஆசீர்வதித்தார், எங்கள் சம்பத்து பெருகிற்று என்று இவர்கள் சொல்லட்டும். பிதாவே, நான் நம்முடைய அதிகாரத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக இன்னும் அநேகர் புலம்புகிறது உண்டு. இப்போ ஒரு வினோதமான ஒரு வியாதி போல நடக்காததை நடக்குமோ என்று எண்ணி பயப்படுகிற ஜனங்கள் உண்டு. இப்பெல்லாம் நமக்கு வந்துருமோ, என்ன நடக்குமோ, பயம். அதுக்கு ஒரு பெயர் சொல்லுதாங்க, டிப்ரெஷன். அப்படிதானே? குழப்பம், மன குழப்பம் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கிறது. என் சகோதரனே, சகோதரியே, இதை குறித்து நீங்கள் கலங்குகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்தா? இல்லையேல் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே என்றா? இல்லையேல் உங்களுடைய வருமானம் குறைந்து கொண்டு இருக்கிறதே, இன்னும் இந்த தொழில் நடக்குமா, இந்த தொழில் எனக்கு ஆதாயம் வருமா என்று நீங்கள் கலங்குகிறீர்களோ? இல்லையேல் இந்த வேலையில் இருக்கிற நெருக்கடியை பார்த்து நாம் ஏன் இந்த வேலை செய்ய வேண்டும், வேலையை விட்டுவிட்டு ஏதாயிலும் செய்யலாமா என்று எண்ணுகிறீர்களோ? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு சொல்யூஷன் இருக்கிறது ஐயா. உங்கள் கவலைகளை கர்த்தரிடத்தில் வையுங்கள். 1 பேதுரு 5:7 விதமாய் சொல்லியிருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலை எதுனாலும் சரி, என்ன கவலையாக இருக்கட்டும், எங்கள் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற கவலையாக இருக்கட்டும், பொறாமையினால் மற்றவர்கள் செய்கிற கவலையாக இருக்கட்டும், உங்கள் மீது இருக்கிற அந்த பொறாமை நிமித்தம் பொல்லாத மனிதர்கள் செய்கிற சதி வேலையை நினைத்து நீங்கள் கலங்கவர்களாக இருக்கட்டும், ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை உருவாக்கின தெய்வன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோதும் உறங்காமலும் தூங்காமலும் கைவிடாமலும் பாதுகாக்கிற தெய்வன். ஆமீன் தானையா? இஸ்ரவேலாகிய தேவனுடைய பிள்ளைகளை காக்கிற தெய்வம் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, கண்ணின் மணியை போல பாதுகாப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். அவர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் நம்புங்கள். கண்களை மூடுவீர்களா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள் என்ன சம்பவிக்குமோ என்று நடக்காதை குறித்து, வரும் காலங்களை குறித்து, என் பிள்ளையின் படிப்புக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகள் என்ன மார்க் எடுப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு அந்த காலேஜில் படிச்சிருவாங்களா, இந்த ஹாஸ்டலில் தங்கிடுவாங்களா, என் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் நடக்குமான்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளையை பாருங்கப்பா. உமால் ஆகும். ஆசீர்வாதத்தை தர, நன்மையை தர உமால் ஆகும். நான் உம்முடைய கரத்தில் உம்முடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு உம்முடைய பிள்ளைகளை வைக்கிறேனப்பா. மனதில் இருக்கிற பாரங்கள் நீங்கி தேவனே புது சமாதானத்தை, புது சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் வையும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நான் உங்களுக்காய் பேசும்படி என் எஜமான் தந்த பாக்கியத்திற்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே எப்பிராயிம் என்றொரு சந்ததியை குறித்தும் நான் உங்களோடு பேச இருக்கிறேன். அது ஓசியாவின் புஸ்தகம்
11ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, எப்பிராயமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் என்னை கைவிட்டார், என் சொந்தங்கள் என்னை கைவிட்டது, நான் நம்பின என் கணவன் என்னை கைவிட்டு விட்டான், நான் நம்பின என் பிள்ளைகள் என்னை கைவிட்டார்கள், என் நண்பர்கள் என்னை கைவிட்டார்கள் என்று சொல்லி கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லி அநேகர் சொல்லும்போது உண்டு. ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரம்மா. ஐயா, ஒரு கேள்வியை கேட்கிறார், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை கைவிட முடியும்? உன் நண்பர்கள் உன்னை கைவிடலாம், உன் சொந்த உன்னை கைவிடலாம், நீங்கள் மலை போல நம்பின உங்கள் பிள்ளைகள் உங்களை கைவிடலாம், நீங்கள் பெரிதாய் நம்பின அந்த அதிகாரிகள் உங்களை கைவிடலாம். நான் எப்படி கைவிட முடியும்? என்னால் எப்படி முடியும்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை ஒரு பரிசுத்தவான் விதமாய் சொன்னார், தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பொல்லாத பிசாசானவனும் பார்ப்பானாம். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அந்த பொல்லாத பிசாசானவன் கர்ச்சித்து சிரிப்பானாம். பத்தியா, நீ ஓம்பிள்ளன்னு சொன்ன, ஐயா இயேசுவே, நீங்க உங்க பிள்ளைன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு உங்க பிள்ளை செய்த காரியத்தை பாருங்க, உங்க பிள்ளை செய்த காரியத்தை பாருங்க. என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்தான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவானாம். எஜமானோ துக்கமுகமாயிருப்பாராம். மறுநாளும் சொல்வாராம், மறுபடியும் எஜமான், இல்லை, நாளை என் பிள்ளை எனக்கு பிரியமானதை செய்வான், நாளை இந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வருவான், அவன் சொந்தத்திட்ட கொண்டு போக மாட்டான், அவனுக்கு தெரிந்த அதிகாரிகிட்ட கொண்டு போக மாட்டான், என்கிட்ட கொண்டு வருவான், நான் அவனுக்கு இரக்கம் செய்வேன், எங்கே அவனுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் அங்கே இரக்கம் பாராட்டுவேன் என்று ஆண்டவர் வைராக்கியம் கொண்டிருப்பாராம். ஒவ்வொரு நாளும் நாம் வழி விலகி போவோம் என்று தெரிந்தாலும், நாம் அவரை விட்டு பின்வாங்கி வந்திருந்தாலும் அவர் சொல்வாராம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை. ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க முடியுமோ? என் ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று. போகட்டும், இங்கே என் ஆண்டுடைய புலம்பல் ஒன்று இருக்கிறது. இந்த ஓசியா 11ஆம் அதிகாரம் என் எஜமானுடைய ஒரு புலம்பல் இருக்கிறது. ஐயா, நான் என்னவென்று சொல்லுகிறேன், அந்த 1ஆம் வசனம் விதமாய் ஆரம்பிக்கிறது பாருங்களேன். இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன். யார்? அருமையான சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பன் இளைஞனாய் இருக்கும்போது, நீ இளைஞனாய் இருக்கும் போதல்ல, உன் தகப்பன் இளைஞனாய் இருக்கும் போதே அவரை நேசித்தார். யோசித்து பாருங்களேன், உங்க தகப்பன், உங்கள் தாய் இளைஞனாய் இருக்கும்போது, இளைஞனாய் இருக்கும் போதே தேவன் நேசித்தாராம். அவர்கள் தங்களை அழைக்கிற முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். என் ஆண்டவருடைய புலம்பல் இது. உனக்கான திட்டத்தை வைத்துக்கொண்டு, உனக்கான ஆசீர்வாத திட்டங்களை, உனக்கான பெரிய பெரிய காரியங்களை தேவன் வைத்துக்கொண்டு, உன் தகப்பனிற்கு உன் தகப்பனையே தேவன் அழைத்தாராம். ஆனால் அவர்கள்தான் கர்த்தருடைய வழி இன்னதென்று தெரியாமல் போய்விட்டார்களாம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார் பாருங்களேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். சங்கீதக்காரர் தாவீது தன் பாவத்தை நாத்தாவேல் சொல்லும் பொழுது சொல்லுவார், நான் இன்னைக்கு பாவி இல்லப்பா, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் அப்பமே ஒரு பாவிதான் டேடி. என் சகோதரனே, இந்த ஆண்டவருடைய நேசத்தை பாருங்களேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அதிகாரிகள் பார்த்து கொண்டிருக்கலாம்.
பெரிய வேலை, நல்ல வேலை செய்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை உங்கள் தகப்பன் இளைஞனாயிருக்கும் போதே தேவன் முன்குறித்து நேசித்து வழிநடத்தி வந்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். என் ஆண்டவர்களோடு பேசுவாராக, என் ஆண்டவனோடு இடைபடுவாராக சகோதரனே சகோதரியே. ஆனால் நாம் தான் இன்னும் நம்முடைய தகப்பன் வழியிலே, அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் தகப்பன் வழியிலே நம்ம என்ன செய்யணும்னு யோசித்து இன்னும் அந்த எகிப்திலே இருந்துக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்கிறார், பாருங்களேன், 3ஆம் வசனத்தை பாருங்கள். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். ஒருவரும் மதியாத போது, ஒரு நபருடைய கண்களும் உங்களுக்கு இரக்கம் காராட்டாத போது தேவன் உங்களை கைப்பிடித்த அந்த ஜனங்கள் மத்தியிலே நடந்து கொண்டு வந்தாராம், எந்த கரமும் இல்லாத பொழுது. ஏசாயா புஸ்தகத்தில் விதமாய் ஒரு சம்பவம் இருக்கும். வழி அருகே மிதிக்கிறதற்கு எதுவாய் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்தரே என்று சொன்னேன் என்று சொல்லுவார். வழி அருகே இரத்தத்தில் கிடக்கிறவளை பார்த்து, தனக்கு செய்ய வேண்டிய எதையும் செய்யாமல் எல்லோரோடு கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு தூர எறியப்பட்டவனை பார்த்து சொல்கிறார். இங்கே சொல்கிறார், பாருங்களேன், நான் கைப்பிடித்து நடக்க பழக்கிறேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குவர் என்று அறியாமல் போனார்கள். எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த தெய்வன் அற்புத அடையாளத்தை செய்தாலும் அநேகருக்கு அதை நினைப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது, சொல்லுவதற்கும் மனம் இல்லாமல் போய்விடுகிறது. நான் அடிக்கடி சொல்வேன், நாம் தெரிந்து தேவன் நம்மளை காப்பாற்றினதை விட நமக்கு தெரியாமல் நம்மை காப்பாற்றின விதம் பல ஆயிரம் முறை இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வருகிற அந்த வழியிலே பொல்லாத சத்துருவானவன் தன்னுடைய வல்லமையோடு வரும் பொழுது உங்களை தேவன் அல்லவா பாதுகாக்கிறார். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் ஆண்டவருடைய வல்லமை பலமாக வெளிப்பட்டது. அலக்களிக்கிறது ஒரு ஆவி. அது சொல்லுகிறது, சீக்கிரம் என்னை போ சொல்லு, நான் சீக்கிரம் போகட்டும் என்று சொல்லுகிறது. நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் ஜோம் பண்ணி கடைசியில் தான் உன்னை அனுப்புவேன், அது வரைக்கும் சத்தம் படாமல் இரு அப்படிங்கிறது. அது சொல்லுது, இல்லை என்னை சீக்கிரம் அனுப்பு. எங்களுடைய அக்கா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி இங்கே ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கா, நானும் போகணும் அப்படின்றது. நடந்ததை சொல்லுகிறேன், நானும் அங்கே போகணும், சீக்கிரம் நீ அனுப்பு. பொல்லாத ஆவிகள், மான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் நீங்கள் வரும்போதோ போகும்போதோ இருக்கும்போதோ எத்தனையோ முறை உங்களை கிராஸ் ஆகி போயிருக்கலாம், எத்தனையோ ஆயிரம் முறை உங்களை தாக்க வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? இல்லைதானே? வியாதி என்று வருவார்கள், எஜமானுடைய வல்லமை வெளிப்படும், அலக்களிக்கப்பட்டு ஐயோ இது நான் வியாதி என்று நினைத்தேன் என்று சொல்லுவான். நான் தானா இது? என் மனைவிதானா இது? என்னுடைய பிள்ளைதான் இவ்வளவு அலக்களிக்கப்படுற, ஐயோ இது நான் வியாதி என்று நினைத்தேன் என்று புலம்புவான். நீங்கள் ஒரு வேளை உங்களை காப்பாற்றி வந்த தெய்வம் யார் என்று உணராதிருக்கிறீர்களோ? ஒரு சம்பவத்தை சொல்ல இருக்கிறேன். ஒரு முறை ஒரு வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். நான் வீடுகள் தோறும் போகிறவன் அல்ல. அதிகமாய் நாங்கள் அவர்களுக்கு கடன்பட்டிருந்தோம். ஏனென்றால் எங்கள் தரித்திர காலத்திலே அவர்கள் எங்களுக்கு உதவி செய்தார்கள். என் தாயார் சொல்லுவார்கள், அந்த நபர் வீட்டில் போய் நான் மணிக்கணக்காக காத்திருந்து மக்காச்சோள மாவு வாங்கிட்டு வருவேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர். என்னை மறுபடியுமாய் வற்புறுத்தி அழைத்ததினாலே இங்கே போயிருந்தேன். என் எஜமான் வந்திருந்தார். நான் வந்தால் ஒன்றும் நடக்காது. என் எஜமான் இயேசு மகாராஜன் வந்திருந்தார். உள்ளே போக என்னுடைய மனைவி அலைக்கழித்து வெளியே ஓடி வருகிறாள். ஐயோ என்னால் இனி இருக்க முடியாது, வந்துவிட்டானே.
என்னவென்று கேட்டேன். அதை சொல்லுகிறது, நான் இவளை மெண்டலாக்கி வச்சிருந்தேனே, இவ்வளவு ரூபாய் செலவழிக்க வைப்பேன் ஒரு மாதத்துக்கு, இவள் வீட்டில் நிம்மதி இல்லாமல் செய்வேன், என்னை என்ன செய்வாய் என்று சொன்னது. குடும்பத்தார் அத்தனை பேரும் தலையில் அடித்து கொண்டு அழுகிறார்கள். ஐயோ, இது பொல்லாத பிசாசா, நாங்கள் வியாதி என்றல்லவோ எண்ணினோம் என்று. ஆம் என் அன்பு நண்பரே, உங்களுக்கு தெரியாமலே தேவன் உங்களை பல லட்சம் முறை உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் வந்த அதே வழியில் பெரிய ஆக்சிடென்ட்டை பார்த்திருப்பீர்கள். நீங்கள் வந்த அதே வழியில் எத்தனையோ பொல்லாத வல்லமைகள் கடந்து போகிறதை நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஆண்டவர் சொன்னா, அவளுக்கு உதவி செஞ்சேன், வழி நடத்தினேன், ஆனால் அவங்க இனி மறந்துட்டாங்கப்பா, இனி மறந்துட்டாங்க, நான் அவர்களை குணமாக்குறேன் என்று இனி அறியாமல் போனார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்தில், இது சின்ன பிரச்சனை, இதை விட எவ்வளவோ பிரச்சனை நான் இவனை தாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், இதை விட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இவனுக்கு வராதபடி, வியாதிகள் எல்லாம் வராதபடி நான் காத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த சின்ன வியாதிக்கு இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், இந்த சின்ன வியாதிக்கு இவன் இவ்வளவாய் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாள், இந்த சின்ன வியாதியை குறித்து இவள் கலங்கி கொண்டு இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பிராயிமே, என் தேவனை அறிந்த ஜனமே, என் தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் எப்படி மறப்பேன், எப்படி கைவிடுவேன்? என்னால் கைவிட முடியாது. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அவர் சொல்வார், எப்பிராயிம் ஒரு பேதையான புறாவை போல் இருக்கிறான். எப்பிராயிமுக்கு தெரிய மாட்டேங்கு யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிய மாட்டேங்கு. ஒரு பேதையான புறாவை போல நல்லவன் யாரு கெட்டவன் யாரு, ஐயோ யார்கிட்ட என்ன சொல்லணும் யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம இருக்கிறான்னு சொல்லுவார். எப்பிராயிமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு திருப்பி போடாத அப்பம். எப்பிராயிமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வருமானத்தை வேறு ஒருவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் என்று. எப்பிராயிமை பார்த்து சொல்லுகிறார், அவன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவை அறிந்தவனாய் இருக்கலாம், உடைய ஊழியக்காரர் வீட்டில் பிறந்தவனாய் இருக்கலாம், பிறந்தவளாய் இருக்கலாம். உன்னை ஆண்டவர் இன்னைக்கு நேசிக்கிறார். நீ அவரை மறைந்து போகாதே, என்னோடு திருப்புவாயா. அந்த எப்பிராயிமை குறித்து வேதம் அதிகமாய் சொல்லியிருக்கிறது. ஆசீர்வாதத்தை மாறி வாங்கினவன். நியாயமா வேற ஆளுக்கு கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைச்சது ஐயா. நியாயமா இத்தனை வயசு வரைக்கும் இல்லாத ஒரு பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தந்தார். ஆனால் நீங்கள் அவரை மறைந்து போனீர்களே. இன்றைக்கு அப்பா என்று அழைப்பீர்களா? என்னையும் பாருங்கப்பா, நான் மறந்துட்டேன் டேடி. நீங்கள் தான் என்னை கைப்பிடிச்சு இன்னைக்கு நடத்தி வந்ததை மறந்துட்டேன். நீங்கள் தான் என் வியாதியை குணமாக்கிறது நான் மறந்துட்டேன். நீங்கள் எனக்கு செய்த 1000 நண்பர்கள் நான் மறந்துட்டேன். எல்லாரும் கைவிட்டது போல நீங்கள் கைவிட்டுருவீங்கன்னு நான் நினச்சிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் செஞ்ச பாவத்துக்கு நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்களோன்னு நான் நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. சொல்லுமா, நீ அவரை விட்டு எவ்வளோ வாய்த்தூர போய்விட்டாய். அலிவனே ஐயா, என் ஆண்டருடைய கண் உனக்கு நேராக இருக்கிறது, என் ஆண்டருடைய இருதயம் விதமாய் சொல்கிறது. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று கேட்கிறார். அவரிடத்தில் என்ன அநியாயமையா இருக்கிறது? தேவன் உங்களை உயர்த்தினாரே, அது அநியாயமா? தேவன் உங்களை பாதுகாத்து வழிநடத்தினாரே, இது அநியாயமா? தேவன் உனக்கு நல்ல பிள்ளைகளை தந்தாரே, எத்தனையோ பேர் பிள்ளைக்காக ஏங்கும் போது தேவன் உனக்கு ஒரு நல்ல பிள்ளைகளை தந்தாரே, அது அநியாயமா? எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாத போது நல்ல வேலையை தந்து உன்னை அழகு பார்க்கிறாரே, இது அநியாயமா? ஆனால் அவரிடம் பேசுவதற்கு உனக்கு மனமில்லையே. அவரோடு உன் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கு உனக்கு மனமில்லையே. அவரோடு பேச நேரம் உனக்கு கிடைக்கவில்லையே. எதுக்கெல்லாமோ நேரம் இருக்குதே. என் ஆண்டவர் இயங்குகிறார். எஜமானரே, உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களப்பா, உடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். தொடுங்க, உடைய வல்லமை வெளிப்படட்டும், தன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே,
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகரும் எப்பிராயிம் பகுதி கட்டுகிறான் என்று சொன்னது போல வட்டிக்கு மேலே வட்டியை கொடுத்து அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எழும்ப முடியாமல் இருக்கிறார்கள். பேதையான புறா என்று சொல்லப்படுற எல்லார் சொல்லையும் நம்பிடுதான்ப்பா. நம்பி நம்பி நிறைய இழந்துட்டான். இன்னும் ஆண்டவரே, நீர் கையை பிடித்திருக்கிறீர் என்பதை உடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. இரக்கம் பாராட்டும். உடைய பலர்த்தங்கள் வைக்கிறேன். ஆசீர்வாதம் நன்மையும் உடைய பிள்ளைகளை தொடட்டும் பிதாவே.